ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த குக்டோட ஹைதராபாதி பிரியாணி கிட் லாஸ்ட் வீக் நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம்ல, இதை வச்சு தாங்க பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ்லேயே வந்துட்டு ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த QR கோடு ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சைட்டுக்கு போகுது, குக்டோட வெப்சைட்டுக்கு போய் அதில் வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி குக் பண்ணணும், இல்லை பிரியாணி பாட்டில் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி குக் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கங்க. ஸோ இந்த கிட்டுக்குள்ளே நம்ம அன்றைக்கே பார்த்த மாதிரி ஒரு 250 கிராம்ஸ் ரைஸ் இருந்தது, அப்புறம் ஒரு பிரியாணி பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு சீசனிங் ஆயில் 3 இருந்துச்சுல. இப்போ அதிலேருந்து அந்த ரைஸை மட்டும் எடுத்து நான் ஒரு பவுலில் போட்டு வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் பிரியாணி தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நீங்கள் இதை வந்து வெஜ்ஜீஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது மீட்டு சிக்கன் அந்த மாதிரி போட்டு கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 kg நல்லி மட்டன், நல்லி கறியோடு இருக்கும்ல, அந்த மட்டன் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா மற்ற மீட்டெல்லாம் விட மட்டன் கொஞ்சம் டைம் ஆகும்ல வேகிறதுக்கு. அதனால் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே மட்டனை வந்து விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மட்டன் இப்போ வேகும் போதே வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோன்னா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும்ல, அதனால் நான் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சு இல்லைனா மஷ்ரூம் இல்லைனா சிக்கன் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த அடிஷ்னல் ஸ்டெப் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஓகேவா? ஸோ இந்த மட்டனுக்குள்ளே 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வத்தத்தூள் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மட்டனுக்கு மட்டும் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி நான்வெஜ் கரீஸ் இல்லைனா கிரேவிஸ்லாம் பண்ணுறீங்க, பிரியாணிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ரம்ப இலை, இந்த இலை ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இது கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, பயங்கரமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான் இப்போ மட்டன் வேக வைக்கிறப்பமே இந்த இலையும் ஒரு 2 இலையை பிச்சு போட்டு இந்த மட்டனை வந்து ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்கள் மட்டன் பொறுத்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு விசில் வச்சுக்கோங்க. ஏன்னா சில மட்டன் ரொம்ப ஆட்டுக்கறியாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 விசில்லே வந்து நல்லா வெந்துரும்ல, அதனால் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதை விசில் வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது முடித்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரைஸ் வேக வச்சு எடுக்கணும்ல, ஏன்னா அந்த பிரியாணி பாட்டில் லேயர் பண்ணுறப்போ நீங்கள் மசாலா கீழே போடுவீங்க, அதுக்கு மேலே ரைஸ் வந்து லேயர் பண்ணணும். கரெக்டாக? அதனால வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல ரைஸு, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு ரைஸ்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு, அப்புறம் எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணலாம். ஃப்ளேவர் இல்லாத ஆயில் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இது நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா பொலன்னு ஒரு 8 to 10 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ஆயில் யூஸ் பண்ணுறனால அது வந்து ரைஸும் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு, லாங் கிரெயின்ஸாக கிடச்சிருந்துச்சு. இப்போ இதையும் வடிகட்டி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பிரியாணி பாட் அடுப்பில் வச்சுட்டு அதில் அந்த மசாலா பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. நான் அதை சேர்த்ததுக்கப்புறம் அதுக்குள்ளேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல மட்டன்னு, அதை இப்போ சேர்த்துருங்க. அதில் உள்ள ஸ்டாக் எல்லாத்தையுமே வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம வேறு ஒரு ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறோம். நீங்களுமே அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாம். அதில் நிறைய சத்து இருக்கும், அதனால் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மசாலா பேஸ்ட்டில் மட்டன் பீசஸை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்க போகிறேங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் சேர்க்காமல் இதுக்கு மேலே டைரெக்டாக ரைஸ் லேயர் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு அதுக்கு மேலே வடித்து வச்சுருக்கோம்ல ரைஸு, அதை லேயர் பண்ணிக்கிறேன். லேயர் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஃப்ரைடு ஆனியன்ஸு, வெறுமனை பல்லாரி வெங்காயத்தை வந்து எண்ணெயில் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரித்து வச்சுருந்தேங்க. அதையும் வந்து இதுக்கு மேலே போட்டுட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து தம்க்கு ரெடி பண்ணணும்.
தம்முக்கு ஒன்றும் இல்லைங்க. உங்ககிட்ட ஏதாவது பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னாலோ, இல்லை இரும்பு இரும்பு தவா ஏதாவது இருக்குது அப்படின்னாலோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக அந்த தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சிடணும். இப்படி வைக்கிறனால என்னென்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. அடியில் வந்து நமக்கு ஐயோ மசாலா போட்டிருக்கோம் அடி பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு தோணும்ல. இப்படி நீங்கள் தோசை தவா வச்சுட்டு வச்சிங்க அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரம் அப்படின்னா அடி பிடிக்காது. அதனால் நம்ம அதை வச்சுட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸுங்க அப்படியே வந்து வச்சுருங்க அடுப்பில். அது 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்ல வாசமாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் லிட்டை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேயர் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே வந்து அழகாக செட் ஆகியிருக்கும். மேலே வந்து அவங்க ஒரு ஃப்ளேவர்ட் ஆயில் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த ஆயிலை வந்து மேலே ஊற்றி விட்டுக்கோங்க. திரும்ப மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஃப்ளஃப் பண்ணி விட வேண்டிதான். இப்போ வந்து லேயராக மேலே வந்து ரைஸு அடியில் மசாலா அப்படி இருக்கும்ல, நீங்கள் வந்து மசாலா ரைஸ் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது பார்க்கும்போதே நல்லா தெரியும் நமக்கு வந்து அது நல்ல வாசமாகவும் இருக்கும். சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி வந்து ரெடி. ஆக்சுவலாக இதோட டேஸ்ட் வந்து ஓகே தாங்க. நான் வந்து ரொம்ப சுமாராக இருக்குமோ அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நல்லாவே இருந்தது. நம்ம வந்து டக்குன்னு அதான் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் அதெல்லாம் இல்லைங்கிற பட்சத்தில் வந்து தாராளமாக நம்ம வந்து இந்த கிட் யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்குது. பிரியாணி சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்கிது. அதே மாதிரி இது வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவு இருந்துச்சுங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து 3 பேர் இதை வந்து சாப்பிட்டோம். அவங்களும் வந்து சர்வ்ஸ் 3ன்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.